ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பில்லாத தனத்தினால அவருக்கு நிறைய கடன் ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாதனால தன்னோட மனைவி 3 குழந்தைங்களோட இறந்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கன்னு, கெரோசினு, கயறு, பாய்சன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கி வச்சுருக்காரு. அவருடைய குழந்தைகளில் ஒரு குழந்தை கேட்குது, சாகிறதுக்கு இத்தனை வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூட இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டிருக்கு. அந்த குடும்ப தலைவருக்கு ரொம்பவுமே அசிங்கமாயிருச்சு. ஒரு சின்ன பிள்ளைக்கு உள்ள அறிவு கூட நம்மளுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் அப்படி தாங்க இருக்காங்க. அழகா பூ போல வாழ வேண்டிய வாழ்க்கையை பூகம்பம் மாதிரி ஆக்குறது, நல்ல வருமானம், மனைவி, குழந்தைகள் இருந்துமே மது, சூதாட்டம்ன்ற அந்த ஆன்லைன் விளையாட்டுகள் இது மூலியமா போல தன்னோட பணத்தை அதிகமாக இழந்துடுறாங்க. ஸோ அந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுத்து எப்படி போகிறோன்றதாங்க முக்கியம். நல்ல வழியை தேர்ந்தெடுங்க, நல்லபடியாக வாழுங்க. நல்லதை தேர்ந்தெடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. தேங்க்யூ.